எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் துர்க்கை சித்தர் அருளிய நவகிரகங்களுக்கான பாடல்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் திங்கள் செவ்வாய்க்கிழமைக்கான பாடல்கள் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணலைன்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள். இன்றைக்கி புதன்கிழமைக்கான பாடல் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக பதிவுகள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்லோகம்ஸ், அதாவது தினம் ஒரு ஸ்லோகம், மகாபிரிவா ஸ்லோகம், பிரிவா சொன்ன பரிகாரம், பூஜை முறைகள், பூஜை அறை கோலங்கள், ஸோ இந்த மாதிரி நிறைய முக்கியமான ஸ்லோகங்கள் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அதனால் பலனும் அடைஞ்சிருக்கா. சப்போஸ் நீங்கள் இது வரைக்கும் செக் பண்ணலைன்னா எல்லாமே நான் பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் செக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் அதனால் பலனடைவார்கள். நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம புதன்கிழமைக்கான துர்க்கை சித்தர் அருளிய பாடல் பார்க்கலாம். இது தமிழில் இருக்கிறதுனால எல்லாருமே எளிமையாக சொல்ல முடியும். நிறைய பேர் தமிழ்லையும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுனால இந்த துர்க்கை சித்தர் அருளிய நவகிரகங்களுக்கான பாடல்கள் நம்ம சீரீஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ புதன்கிழமைக்கான பாடலை நம்ம பார்க்கலாம். துர்க்கை சித்தர் அருளிய புதன்கிழமைக்கான பாடல். புண்ணிய புதனே புகழ் என பணிந்தேன், கண் முன்னே கனிந்து நீ கருணையாய் ஒளிவிடு, பண்ணிடும் செயல்களில் பலன் என பல் நலம், மண்ணினில் அருளுவாய் மலரடி போற்றியே. இன்னொரு முறை சொல்கிறேன். புண்ணிய புதனே புகழ் என பணிந்தேன், கண் முன்னே கனிந்து நீ கருணையாய் ஒளிவிடு, பண்ணிடும் செயல்களில் பலன் என பல் நலம், மண்ணினில் அருளுவாய் மலரடி போற்றியே. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் திங்கள் செவ்வாய்க்கிழமைக்கான பாடல் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலைன்னா அதை பாருங்கள். டிஸ்பிளேயில் உங்களுக்கு டெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன். அதை ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னொரு அருமையான பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.